வணக்கம். வேலுப்பிள்ளை செல்வம். இளமை காலம் பார்வை மனிதனுடைய வாழ்க்கை ஞானிகளுடன் சொல்லுகிறான். அறிவாளியா ஞானி, அவனை போல ஞானவான் பூமியில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான் எல்லாம் மாயை என்றான். ஆனால் அவன் இதை கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கோபம் வர மாதிரி. அவனுக்கு 400 பஞ்சாதியும் 600 வைப்பாட்டி. கிங், ராஜா, எல்லாத்தையும் அனுபவித்து போட்டு சொல்கிறான் எல்லாம் மாயை, எதுவும் நிரந்தரம் இல்லை என்றான். உண்மையப்பா. இளமை காலம் என்னோடு கூட வருவதில்லை, இன்பங்கள் என்னோடு கூட வருவதில்லை, மழலை செல்வங்கள் என்னோடு கூட வருவதில்லை. அந்த கூட வருவதில்லைன்னா இப்போ நான் ஒரு பிள்ளையை பெற்று கொஞ்சி கொண்டே இருக்க முடியாது. அது வளர்ந்துடும். அதுக்கும் எனக்கு நிரந்தரம் கிடையாது. எதுவுமே ஒரு மனிதனுக்கு நிரந்தரம் கிடையாது. அந்த ஞானி சொல்கிறான் என்ன, அவனுக்கு 600 வைப்பாட்டி 400 வைஃப் பஞ்சாதி. அவன் சொல்கிறான் எல்லாம் மாயை. அவர் ஒரு ஞானி. அனுபவித்தது ஒன்றும் அவனுக்கு சொந்தம் இல்லை. தொடர்ந்து அந்த இன்பம் கிடையாது அவனுக்கு. செத்து போய் கொண்டிருக்கு. அதுதான் மனிதன் சொல்கிறான். உன் பள்ளிப்பாட அந்த பருவம் அதை கடந்து விட்டாய். வாலிப வயதில் அதை கடந்து, திருமணம் அதை கடந்து, மழலையலை கொஞ்சம் அதை கடந்து, பிற வயது சென்று மரண சாவை நோக்கி ஓடிக்கொண்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான் என்ன, எதுவும் எனக்கு நிரந்தரம் இல்லை என்றான். இன்பம் இல்லை. எவ்வளவு இன்பத்தை அனுபவித்தாலும் அது நிரந்தரம் இல்லை என்றான். நிரந்தரம் அற்பம் போய்கொண்டே இருக்கு, கடந்துட்டு. இல்லை, நேற்று ஒரு பொண்ணு ஒரு மீடியா, அவளுக்கு அழகு போயிட்டு, அவளுடைய அழகு அவளில் இல்லை. இப்போ பேசிக்கொண்டிருக்கும்போது அவளை பார்த்தேன். கடந்துட்டாள். அந்த இளமையை அவள் கடந்துட்டால் இனி இளமைக்கு திரும்ப முடியாது. மனிதனால் கூடாத காரியம் அது. முடியாது, எவனாலும் முடியாது. அதனால் மனிதனுடைய பாதையில் வரும்போது நல்லவைகளை செய்து கொண்டு வந்தால் சமானம் இருக்கும் நினைக்கிறேன். சமாதானம் என்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, சொல்லாவோ அன்பு. அது சில நேரங்களில் அவன் மறிக்க மட்டும் இருக்கும் நினைக்கிறேன். சாகும்போதும் அதுவும் போயிடும். நிரந்தரம் எதுவும் கிடையாது. நீ வைத்திருக்கிற எதுவும் உனக்கு நிரந்தரம் கிடையாது. அது பணமாக இருந்தாலும், கோல்டாக இருந்தாலும், பங்களாவாக இருந்தாலும், இந்த தேச உலகத்தில் முக்கால்வாசி உன்னுடையதாக இருந்தாலும் அது உனக்கு நிரந்தரம் இல்லை. இதுதான் மனித வாழ்க்கை. இப்போ எனக்கு ஒரு 24 மணித்தேலம் போகிறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஓடணும், நடக்கணும், ஜிம்முக்கு போகணும், சாப்பிடணும், அதுக்கு நல்ல சாப்பாடாக சாப்பிடணும். இவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சிந்தித்து நடக்க வேண்டும். முந்தியெல்லாம் ஷாப்பிங் போனால் சும்மா வாங்கி கொண்டே வருவேன். இப்போ அப்படி இல்லை. எது நல்லது, எது குட்டாக இருக்குது, எது குட்புட், அதில் பார்த்து இது நாம் வாங்கலாமா வாங்கக்கூடாது, தேவையில்லாமலேயும் வாங்குவான், கணக்காக வாங்குவோம் அப்படின்னு மனிதனுடைய அறிவுகள் வரும்போது சாவு நெருங்கி கொண்டிருக்கிறது என்று மனிதனுக்கு தெரியுது. எனக்கே தெரியுது நெருங்கி கொண்டிருக்கிறது. எனக்கு ஆனால் எத்தனை வருஷம் என்று தெரியாது, நெருங்குதுன்று தெரியுது. அழகு போயிட்டு, இளமை போய்விட்டது, முதிர் வந்து கொண்டிருக்கிறது, முடிவு வருகிறது. இதை ஏன் நான் பேசுகிறேன்? சில மனிதர்கள் நினைப்பார்கள் இன்பம் எனக்கு தொடர்ந்து என்னை ஆளுகை செய்யும். அது ஆளுகை செய்யாது உன்னை. நீ செய்கிற தீய காரியங்கள், ரேப், களவு, பொய், புரட்டு, ஏமாற்றம், இதெல்லாம் மனிதன் தரித்திரம்.
அவன் தரித்திரத்தை சம்பாதிச்சு கடைசி சாகும்போதும் அவனுக்கு தரித்திரம்தான் முன்னுக்கு நிற்கும். அப்படி ஒரு வாழ்க்கை சில பேருக்கு கிடைக்கும். சில பேருக்கு குலவரி, சமாதானம் இல்லை வீட்டில். ஏன் இல்லை? அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாழ்மை, பொறுமை, அன்பு, அதுகள் நிறைவாக பெற பெற அந்த கொடிய சிந்தைகள் மனிதனை விட்டு விலகும். கூடாத பழக்கங்கள் விலகும். மௌனம், மௌனம் எல்லாத்துக்கும் ஜெயம் கொடுக்கும். மௌனம் எல்லாத்துக்கும் ஜெயம் கொடுக்கும். ஒரு மனைவியோ கணவனோ மௌனமாக இருக்கும்போது மனைவி கத்தினாலும் அவள் கத்தி போட்டு பிறகு சிந்திப்பாளுவன் பேசாமல் இருக்கிறான், தன்னிலவுளை எண்ணுவான். கணவன் கத்தினாலும் சொல்லிப்படேன் அவன் பேசாமல் இருக்கிறான், இனிமேல் கத்தக்கூடாதுன்னு அவன் நினைப்பான். அப்போ அங்கு சமாதானம் விளையும். அப்படி ஒரு வாழ்க்கை. நான் வந்த காரியம் மனிதனுக்கு எதுவும் நிரந்தரம் கிடையாது, எல்லாம் மாயை. இந்த மாயான வாழ்க்கையில் சமானமாக வாழ்ந்து கடைசியில் சமானமாக போகிறது அது அவனுக்கு நல்லது. யாருக்கு? அந்த சாகுறானல்ல அவனுக்கு அது நல்லது. நான் இவனுக்கும் தீமை செய்யாமல் போய்கொண்டிருக்கிறேனே என்றான் அவன். ஆனால் ஞானி சொல்லுகிறான் எல்லாம் மாய என்றான். அவன் இவ்வளோ பாவத்தை செய்து போட்டும் இவ்வளோ இன்பங்களை அனுபவிச்சு, எவ்வளோ ஐஸ்வர்யம், எவ்வளோ கோல்டு டைமண்ட் எல்லாத்தையும் அனுபவிச்சும் மாயை எனக்கு ஒன்றும் இல்லை என்றான். தரித்திரன் மாதிரி போகிறோன் என்றான். அது உண்மைதானே. சாகும்போது என்னத்தை அவன் கொண்டு போகிறான்? உண்டே. இது சாலமோனை பற்றி தான் பேச. சாலமோன் அவனுக்கு 600 பெஞ்சாதியும் 400 பெஞ்சாதியும் 600 வைப்பாட்டியும் பெரிய ராஜாவன். அவன் போகும்போது ஒருமையாத்தான் அவன் சொன்னான் மாயை, எல்லாம் மாயை, வானத்துக்கும் பூமிக்கும் நடுவில் எல்லாமே மாயை, எதுக்கும் நிரந்தரம் கிடையாது. இப்போ பூமியில் பொய் நிறைந்து மனிதன் வாழுகிறான். அழகா பிறந்து அழகற்றவனாக போய்கொண்டிருக்கும் போது ஆனால் நேற்று ஒருவன் இதில் போட்டான், இளமையான ஆட்கள் 50 வயது பெண்ணையும் 50 வயது இன்னொரு பெண்ணையும் காட்டுறான். ஒன்றுக்கு வயது போடுறது, ஒன்றுக்கு வயது போயில. அப்புறம் இவன் என்ன கீந்தி நடிகன் என்ன பேர்? அமுதாப் பச்சன் 82 வயது 83 வயது என்றான். போட்டோ நான் பார்க்கல, போயிட்டு என்ன மாதிரி தெரியாது. ஆனால் அந்த இருக்குது. அது மனிதன் சும்மா இருக்கிறான்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? அதுதான் தவறு. அவன் பணத்தினால் அப்படி இருக்கிறான். அவன் எக்ஸசைஸ் செய்து கொண்டிருப்பான், ஓடிக்கொண்டிருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் பண்ணுவாங்க, கணக்காக சாப்பிடுவாங்க, இரவில் சாப்பிட மாட்டேன். நானெல்லாம் பகல் 12 மணிக்கு பிறகு சாப்பிட மாட்டேன். அப்புறம் அடுத்த நாள் விடிய ஸ்போர்ட்ஸ் பண்ணி போட்டு வந்து தான் சாப்பிடுவேன். அது என்ன செமிக்கிறதுக்கு எனக்கு பொடியில் இது இல்லை. இன்னைக்கு என்னென்ன சொல்கிறேன், செமிக்கிறதுக்கு எனர்ஜி படுத்திருக்கும்போது செமிக்காது உணவு. அப்போ எனக்கு அது உள்ளுக்கிருந்து வருத்தங்கள் வருமானு சொல்லி எனக்கு பசிக்காது. அது பழகலாம், பழகினா சாப்பிடாம விடலாம். சாப்பிட்டு கவர்மெண்ட்டை சாப்பிட்டு கூட போய் கொட்டாயை விட்டு தூங்க முடியாது. அத்தே நான் வேறு பிரச்சனைக்கு வேறு பிரச்சனைக்கு வந்துட்டேன். எல்லாம் மாயை. பூமிக்குள்ளே நிரந்தரம் எவனுக்கும் கிடையாது. சமாதானத்தோட போய்கொண்டு சமாதானத்தோட தூங்கு. நித்திரை என்றால் சாவு. அது உனக்கு அந்த சமாதானமாக பூமியில் வரும்போது அது உனக்கு சமாதானமாக கிடைக்கும். ஒருத்தன் ஜீவனை சாகும்போது அந்த ஜீவனை விடும்போது அவன் செய்தது எல்லாம் அவனுக்கு முன்னால் நிற்கும். அது நன்மை செய்தியாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கும். உன் இருதயம் பூக்கும். ஷுர். தீமை செய்தவனாக இருந்தால் கண்ணீர் தான் உனக்கு வரும். சில பேர் சாகும்போது கண்ணீர் விடுவாங்க. அவன் சில பாவங்கள் எல்லாம் அவனுக்கு முன்னால் நிற்கும். தரித்திரங்கள்லாம் நிற்கும். கவனமாக இருக்கும். நன்மை செய்துங்க. நன்மைன்னு சொன்னால் ஏமாந்து போகிற நன்மைகள் கிடையாது. நல்லவனாயிரு, ஏமாந்து போகாத. நானே ஏமாந்தவன் தான். ஏமாந்து போகாது. நல்லவர்களாக நடிப்பார்கள். கனவே அதுகளுக்கு நாங்கள் கும்பிடக்கூடாது.
அதை விட்டு விலகிடணும். அது அவனுடைய வாழ்க்கை. இப்போ ஒருவனுக்கு நாங்கள் பாவம் பார்க்கக்கூடாது. ஒரு அளவாக பார்க்கலாம். அளவாக ஒருத்தன் உணவு கேட்டால் வாங்கி கொடுக்கலாம். அதுக்காண்டி அவனுக்கு கிடக்கிறதுன்னு அள்ளி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது சில பேர் சொல்லுவாங்க, அவங்க எல்லாத்தையும் கொடுத்துடுவாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது. கணக்காக கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு விலகிடும், திருப்பி சந்திக்கக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு அவன் சொல்கிறான் எல்லாம் மாயண்டா. பூமியில் அவன் இவ்வளவு இன்பங்களை நீ அனுபவித்தாலும் தொடர்ந்து உன்னோட வாரதும் கிடையாது. மரணத்தில் நீ அதை எடுத்துகிட்டு போகிறதும் கிடையாது. அன்பு மட்டும்தான் உனக்கு நிரந்தரம். சாகும்போது அந்த அன்பு உனக்கு இருந்துன்னு சொன்னால், அன்பு ஒருவனுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் பாவம் அவனுக்குள்ளே இருக்காது. பாய்.